ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உவமைக்கான பொருள் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து பாருங்கள், இஞ்சி தின்ன குரங்கு போல, இதுக்கு பொருள் விழித்தல் வேதனை. ஸோ இதோட அர்த்தம் பாருங்கள். ஸோ நிறைய பேர்த்த நம்ம சொல்லுவோம், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இஞ்சி சாப்பிட்டா நம்ம எப்படி இருக்கும், நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் முழிச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அது இல்லாமல் அந்த காரம் தாங்க முடியாத அந்த வேதனையும் அதில் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, இஞ்சி தின்ன குரங்கு போல் அப்படின்னா விழித்தல்ங்கிற ஒரு பொருள், இன்னொன்று வேதனை. அடுத்தது இடி விழுந்த மரம் போல. ஸோ இடி விழுந்த மரம் எப்படி இருக்கும், கருகி போயிடும், வேதனை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அவளை நினைத்து உரலை இடித்தார் போல. அவளை நினைத்து, அவள்னா அந்த நெல் அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அவளை நினச்சிக்கிட்டு வெறும் உரலை இடித்தார் போல, அதுதான். ஸோ அப்போ கவனம் இல்லாமல் இருக்கிறது, கவனம்ங்கிற பொருள் வரும். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ நம்ம உள்ளங்கை நெல்லிக்கனி இருந்துச்சுன்னா எப்படி இருங்க, அந்த சைடு எங்கேயுமே போகாது, நம்ம உள்ளங்கையில் அந்த நெல்லிக்கனி நிறைஞ்சிருக்கும், அதான் தெளிவு அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து உடுக்கை இழந்தவன் கை போல. ஸோ உடுக்கை அப்படின்னா என்ன, ஆடைங்கிற பொருள் வரும். அப்போ ஆடை இழந்தவனோட கை என்ன ஆகும், உடனே உதவிக்கு போகும். ஸோ ட்ரெஸ் அப்படியே எங்கேயாவது விலகிடுச்சு அப்படின்னா கை தான் உடனே அந்த இடத்துக்கு போகுது இல்லையா, உதவிக்கு. ஸோ அதை தான் இந்த இடத்துல உதவி, நம்பு, ஆதரவு அப்படிங்கிற பொருளில் இங்கே வரும். அடுத்து உமி குற்றி கை வருத்தினால் போல. ஸோ இந்த உமி குத்தி கை வருத்தினால் போல அப்படின்னா உமிங்கிறது தேவையில்லாதது. ஸோ அந்த உமியை போய் நம்ம குத்தி நம்ம கையை வருத்திக்கிட்டோம்னா என்ன, அது வேதனை, வருத்தம் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து உமையும் சிவனும் போல. ஸோ உமைனா பார்வதி. இப்போ பார்வதியும் சிவனும் போல அப்படிங்கும் பொழுது என்ன பொருள் வரும், நட்பு, நெருக்கம் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்த உவமை உடும்பு பிடி போல. இப்போ உடும்பு பிடி போல அப்படிங்கிறதுல என்னென்னா பிடிப்பு. ஸோ இந்த உடும்புங்கிற அந்த உயிரினம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதோட பிடிப்பு எப்படி இருக்குன்னா உடும்பு பிடி மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு அதோட பிடிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம உடும்பு பிடி போல் ஒன்று பிடிச்சிக்கணும், நம்மளோட ஆம்பிஷனுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட குறிக்கோள் எப்படி இருக்கணும், உடும்பு பிடி போல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பிடிப்புங்கிற பொருள். அடுத்து உயிரும் உடம்பும் போல. ஸோ நம்ம உயிரும் உடம்பும் போலங்கிறது எப்படி, ஒற்றுமை, நெருக்கம். ஸோ அதோடைய பொருள். அடுத்து ஊசியும் நூலும் போல. ஸோ ஊசியும் நூலும் எப்படி இருக்குது, ஒரு ஜோடி, இணை பிரியாமை. ஸோ ஊசி இருந்தால் தான் நூல், நூலும் ஊசி எப்பயுமே ஒரு இணை பிரியாமையாக இருக்கும். ஸோ அதுதான். உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல. ஸோ இதில் பாருங்கள், உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல அப்படின்னா என்ன, உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உறுதித்தன்மையாக இருக்கணும். ஏன்னா நம்ம படிக்கும் பொழுதுலாம் உச்சந்தலையில் ஆணி அடித்தது போல் அவனுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் தான் இந்த உறுதி. அடுத்து ஊமை கண்ட கனவு போல. ஸோ ஒரு ஊமை கனவு கண்டாங்கன்னா அது வெளியே சொல்ல முடியாது, கூற இயலாமை, இன்னொன்று தவிப்பு. ஸோ இது 2 பொருளும் வரும். எள்ளில் எண்ணெய் போல. ஸோ எப்பயுமே எள்ளில் எண்ணெய் இருக்கும், எப்படி ஒளிஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ எள்ளில் எண்ணெய் போலனா ஒளிந்திருத்தல் அப்படிங்கிற பொருள். எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல. ஸோ எட்டாத பழம் வந்து என்ன, புளிக்கும் என்பது போலனா இந்த இடத்துல ஏமாற்றம் அப்படிங்கிற பொருள் வருது. ஸோ இதில் வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டி இருக்கிற அந்த பழத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது ஏமாற்றம்ங்கிற ஒரு பொருள் வருது. இதை வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும், நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. அடுத்து எலியும் பூனையும் போல. ஸோ எலியும் பூனையும் எப்படி இருக்கும், விரோதம், பகை. அடுத்து ஏழை பெற்ற செல்வம் போல. ஸோ ஒரு ஏழைக்கு செல்வம் கிடச்சிச்சின்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் மகிழ்ச்சி. அடுத்து ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தார் போல அப்படின்னா அது வீண் செயல். ஏன்னா ஒரு நாள் கூத்துக்கு போயிட்டு நம்ம அவ்வளோ செலவு பண்ணிட்டுலாம் இருப்போம், அதுக்காக மெனக்கட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அது வீண் செயல் தான். அதுதான் ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தார் போல, அது ஒரு நாள் நாடகத்துக்காக இவங்க மீசை எடுக்கிறது, அதை தான் வச்சு இங்கே சொல்லியிருக்காங்க வீண் செயல் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல அப்படிங்கிற உவமை. இதில் வந்து விரட்டுதல்,
ஏன்னா அவங்களே ஒண்டி வந்திருப்பாங்க. அவங்களே நம்மள்ட்ட உதவி கேட்டோ இல்லைன்னா ஏதாவது நம்மள்ட்ட ஒண்ட வந்திருப்பாங்க. ஆனால் நம்மளையே வந்து விரட்டுறது. ஸோ அதான் ஊர் பீடாரிய விரட்டுறது அந்த மீனிங். ஸோ அப்போ விரட்டுதல்ங்கிற பொருள் வரும். அடுத்து கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம். ஸோ அதாவது காலமே முடிஞ்சு போச்சு, இனிமே பண்ணி என்ன? ஸோ அதுதான் அந்த கால தாமதுக்கு தான் மோஸ்ட்லி இதை சொல்லுவாங்க, லேட்டாக வர்றது. முடிஞ்சு போன பிறகு வந்து என்ன பிரயோஜனம்? அதை தான் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கல் பிள்ளையார் போல. ஸோ கல் பிள்ளையார் எப்படி உறுதியாக அதே இடத்துல எப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி சொல்லுவாங்களே, அதான் கல் பிள்ளையார் வந்து உறுதியாக அப்படியே நிலைத்தன்மையோடு இருக்குது. ஸோ அப்போ உறுதிங்கிற பொருள். அடுத்து கவரிமான் போல அப்படின்னா மானம்ங்கிற பொருள். இது ஏன் சொல்கிறாங்கன்னா, கவரிமானோட அந்த ஒரு முடி, அந்த சின்ன அந்த ஒரு முடியை நம்ம பிடுங்கிட்டா கூட அதால் உயிர் வாழ முடியாது. ஸோ அந்த அளவுக்கு மானம் தான் இங்கே சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கவரிமான் போல அப்படின்னா மானத்துக்கு தான் உவமையாக சொல்லுவாங்க. அந்த ஒரு முடி அது உடம்புல இருந்து போனால் கூட அது வந்து உயிர் இருக்காது, உடனே அது செத்துரும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து கயிறற்ற பட்டம் போல. ஸோ கயிறே இல்லாத ஒரு பட்டம் என்ன ஆகும்? தவிக்கும். அதுவும் காற்றுல இங்கிட்டும் அங்கிட்டுமா. ஸோ அதுக்கும் தவித்தல். ஸோ போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இருதலை கொல்லி எறும்பு போலங்கிற மாதிரி தவிக்கும், இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இந்த கயிறற்ற பட்டம் போலங்கிறதும் தவித்தல். அடுத்து கனி இருக்க காய் கவர்ந்தார் போல. அப்போனா தேவையற்ற ஒரு செயல். ஸோ கனி இருக்கும் பொழுது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம காய் எடுத்துட்டு? ஸோ அதுதான் தேவையற்ற செயல். கடல் மடை திறந்தார் போல. ஸோ கடல் மடை திறந்தார் போலனா பெருக்கம், அந்த அளவுக்கு இந்த கடல் மடை திறந்த வெள்ளம் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ தான் பெருக்கம். அடுத்து கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல. இப்போ பிறரை ஏமாற்றுறது. ஸோ கடையில் இருக்க தேங்காயை எடுத்து நம்ம வழிப்பிள்ளையாருக்கு போகும்போது அப்படி உடைச்சிட்டு போகிறது, அது என்ன? நம்ம அடுத்த இதை ஏமாற்றி செய்கிறது. ஸோ அப்போ பிறரை ஏமாற்றுதல்ங்கிற பொருள். அடுத்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல. ஸோ நம்ம கண்ணை கட்டி நம்மளை காட்டில் விட்டுட்டா என்ன? அதுவும் வேதனை, துன்பம் தான். கடன்பட்டார் நெஞ்சம் போல. இப்போ கடன்பட்டவர் நெஞ்சம் எப்படி கலங்கும்? கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா, கடன்பட்டவர்களோட நெஞ்சம் வந்து கலங்கும், கலக்கம் அப்படிங்கிற பொருள். கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல். அப்போ கரையான் தான் எப்பயுமே வந்து புத்து கட்டி வைக்கும், ஆனால் அதில் கருநாகம் போய் வாழும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அத்துமீறல், அதுதான் இந்த இடத்துல பொருள் வரும். அடுத்து காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல. அப்போ அந்த மயிலாடுறதை பார்த்துட்டு வான்கோழியும் அதை பார்த்துட்டு ஆடும். ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல தாழ்வு உயர்வு இன்மை, தாழ்வு உயர்வு தாழ்வு இன்மையை பற்றி சொல்கிறாங்க. மயிலாடுறதை பார்த்து வான்கோழியும் அது வந்து மயிலை பார்த்து ஆடும் அப்படிங்கிறத ஒரு பொருள். கண் இல்லாதான் கண் பெற்று இழந்தது போல அப்படின்னா தவிப்பு. ஸோ கண் இல்லாதவர்கள் கண் பெற்றும் அது வந்து இழந்தது போல தான். ஸோ அப்போ என்ன, அவங்களுக்கும் தவிப்பு, அதுதான் பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 30 உவமை பொருளுக்கான அர்த்தம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.